தீபம் அங்கே ஏற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தர்காட்ட இருக்கு. அங்க தீபம் ஏற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கோயில் நிர்வாகத்திட்ட இருக்கு. கோயில் நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப யார் போவா? அவங்க அந்த மரபையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை சுமந்திருக்காங்கல்ல. காலங்காலமாக எந்த இடத்தில் இந்து பக்தர்களின் சார்பில் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றுமோ அந்த இடத்துல நாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எந்த நாளில் ஏற்றுவார்களோ அந்த நாளில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இடத்தை மாத்துறாங்க, நாளை மாத்துறாங்க. நேத்து போய் ஏத்துங்கிறாரு ஜட்ஜி. நேத்து ஏத்தலாமா? நேத்து ஏத்துற நாளா? தீபம் ஏற்ற நாளா? நேத்து இன்னைக்கு ஏத்தலாமா? இன்னைக்கு தீபம் ஏற்ற நாளா? தீபம் ஏற்ற நாள் முந்தா நாள் முடிஞ்சு போச்சு, ஏத்தி முடிச்சிட்டாங்க எல்லா இடமும். அப்போ அவங்க நம்பிக்கைக்கும் முரணாக இருக்கிறார்கள், மரபுக்கும் பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் எதிராக இருக்கிறார்கள். இந்த தூண்ல இது ஒரு அளவீடு, எல்லை அளவீடு செய்யக்கூடிய ஒரு தூணு பிரிட்டிஷ்காரன் நட்டுட்டு போனதுன்னு வரலாறு சொல்லுது. இந்த தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? நீதிபதி ஆய்வு செஞ்சு அது ஒரு தீபத்தூண் தானே சொல்றாரு. அவர் சொல்லுவாரு. அதுக்கு என்ன சான்று? அது தீபத்தூண் என்பதற்கு என்ன சான்று? யாருடைய கண்ணால் அதை பார்த்தாங்க? என்ன சான்று இருக்கு? எந்த ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டது? எவ்வளவோ ஆட்சியை கடந்து வந்திருக்குமே. காமராசர் ஆட்சி காலம், பக்தவசல் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், கலைஞர் ஆட்சி காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம், ஓபிஎஸ் ஆட்சி காலம், இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலம். இத்தனை முதல்வர்களை விடுதலை பெற்ற இந்தியால நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வச்சுக்கோங்க. எந்த ஆட்சி காலத்துல இந்த தூண்ல தீபம் ஏத்துனாங்க? தர்கால எல்லா ஆட்சி காலத்திலையும் தர்கால ஆடு பலியிடக்கூடிய நடைமுறை இருந்தது. அதுக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாகி போச்சு. தர்காக்கு உள்ள தர்கா வழிபாட்டை செய்ய முடியல. ஆனா தர்கா கேம்பஸ்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லி வர்றாங்க. என்ன இதுக்கு வம்பா இருக்கு? அப்போ சுமூகமா போயிட்டு இருக்க ஒன்ன டிஸ்டர்ப் பண்றது யாரு? சுமூகமா போயிட்டு இருக்கு, எந்த இடையூறும் யாருக்கும் இல்லை, சுமூகமா போயிட்டு இருக்கு. தர்கால போய் ஆடு பலியிடுறதுக்கு தான் இடையூறு இருக்கு. வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு எந்த இடையூறும் இல்லை. அப்ப அந்த நம்பிக்கைப்படி அந்த மக்கள் நடந்துட்டு இருக்காங்க. கோயில் நிர்வாகம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது, அறநிலைத்துறை அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் சுமூகமா போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்து அதை அங்க மாத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை வந்துச்சு? அப்ப அந்த தேவை யாருக்கு இருக்கு? பிஜேபிக்கு இருக்கு. வம்பு பண்ணி ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணி அந்த சமூக அமைதியை குலைத்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மதத்தின் அடிப்படையில் நீ வேற இவன் வேறன்னு ரெண்டா பிரிச்சு போட்டு பெரும்பான்மை வாக்குகளை அணி திரட்டுறது வாங்குறதுங்கிறது தான் இந்தியா முழுவதும் அங்கே ஃபார்முலாவா இருக்கு. தமிழ்நாட்டில் அது எடுபடுமா?